السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات. وقال تعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையிலே சந்ததிகள் அல்லது குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடைகளிலே ஒன்று. அதனை அல்லாஹ் தஆலா மேலே ஓதி காட்டி இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான்: வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுக்குரிய துணைகளை, அதாவது உங்களுக்குரிய மனைவியர்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். وَجَعَلَ لَكُمْ مِنْ أَزْوَاجِكُمْ بَنِينَ وَحَفَدَةً. உங்களுக்கு உங்களுடைய அந்த மனைவியர்கள் மூலமாக பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று அதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஒரு அருட்கொடையாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலே நாங்கள் சென்ற வாரமும் பெண் பிள்ளைகள் சம்பந்தமாக சில விஷயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நினைவுபடுத்துகின்றோம். இந்த குழந்தை பாக்கியம், பிள்ளை பாக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அது இந்த வாழ்வுடைய உலக வாழ்க்கையில் ஒரு அலங்காரம் என்பதை பற்றி நாங்கள் சென்ற வாரம் நினைவூட்டினோம். அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. சொத்துக்களும் அதே போன்று பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையுடைய அலங்காரம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் தான் அதே நேரத்தில் உலகத்தில் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில சந்தோஷங்களுக்கு அது காரணமாகவும் இந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் அவர்கள் எங்களுடைய எதிரிகளாகவும் சில நேரத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும். அதாவது ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக உங்களுடைய மனைவியர்களிலேயும் பிள்ளைகளிலேயும் உங்களுக்கான எதிரிகள் உள்ளனர். எனவே இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவன் லக்கும் ஃபஹதருஹும், அவர்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த இரண்டு வசனம் போதும் இன்றைய அவருடைய தலைப்புக்கு. என்ன தலைப்பு? எங்களுடைய, அதாவது பெற்றோர், இஸ்லாத்துடைய பார்வையில் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு, அவர்களுக்கிடத்தில் இருக்க வேண்டிய தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த இரண்டு வசனங்கள் போதும். நாங்கள் மார்க்க அமைப்பிலே பெற்றோர் பிள்ளைகளுக்குரிய அந்த தொடர்பை நாங்கள் அமைத்து கொண்டால் அந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையுடைய அலங்காரம், எங்களுடைய உலக வாழ்க்கையுடைய சந்தோஷம் அவங்கத்தான். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு முரணாக அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை ஊட்டாமல் மார்க்கத்துக்கு முரணாக நாங்கள் வளர்த்து விட்டோம் என்றால் அவர்கள் எங்களுடைய எதிரிகள். நாங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் எங்களுடைய எதிரிகள் தான். எனவே உண்மையிலே இந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான இந்த உறவு, மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்புகள் உறவுகளில் மிக உன்னதமானதாகவும் மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு உறவு தான் இந்த பெற்றோர் பிள்ளை என்ற உறவு. அதனால்தான் இந்த இஸ்லாம் இந்த பெற்றோர் பிள்ளைகள் உறவு எந்த அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் எப்பொழுது விளங்கும் என்றால், அந்த பிள்ளைகளுடைய சிறு பிராயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு உறவாக பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு இருக்கின்றது. அதனால்தான் அந்த பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே அதுக்குரிய முன்னாயத்தமாக அல்லாஹ் தஆலா அந்த பெற்றோர்களுடைய தெரிவு முறையை கூட அல்லாஹ் தஆலா அதுக்கும் வழிகளை காட்டி தந்திருக்கின்றான். திருமணம் முடிப்பதற்கு முன்னால் ஒரு ஆண் எவ்வாறான தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகுதியான தாயை தெரிவு செய்யக்கூடிய முறையை ஒரு ஆணுக்கு அல்லாஹ் தஆலா வழியை காட்டியிருக்கின்றான். ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய தான் கருவுற்று சுமக்கக்கூடிய பிரசவிக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கு நல்ல தந்தை யார் என்பதை தெரிவு செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பெண்ணுடைய பொறுப்புதாரிற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பொதுவாக சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன். ஒரு பெண் 4 நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவாள். ஒன்று லிமாலிஹா, அவரிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்காக வேண்டி அதனை எதிர்பார்த்தும் திருமணம் முடிப்பார்கள் மக்கள்.
வலி ஹசபிஹா, அவருடைய நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொன், அதனால அந்த குடும்பத்தை வச்சும் இந்த குடும்பத்தில் கௌரவத்தை வச்சும் திருமணம் முடிக்கப்படுவாள். அதே போன்று வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகை பார்த்தும் திருமணம் முடிக்கப்படுவாள். வலி தீனிஹா, அவருடைய மார்க்கத்துக்கு அடிப்படையாக வச்சும் திருமணம் முடிக்கப்படுவாள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ பெற்றெடுத்துக்கொள், அதனை நீ பெற்றுக்கொள், அந்த பெண்ணை நீ கரம் பிடித்துக்கொள். தரிபத் எதா, அதாவது உன்னுடைய ஒரு துவா மாதிரி கேட்கினார், நீ உன்னுடைய வாழ்க்கை நல்லா சிறக்கும் என்று சொல்கின்றார்கள். அப்போ நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய பெண்ணை மனைவியாக தெரிவு செய்யக்கூடிய, என்னுடைய பிள்ளைகளுக்கு தாயாக வர தகுதியானவள் எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், என்னையும் பாதுகாத்து அவளையும் பாதுகாத்து என்னுடைய பிள்ளைகளையும் வீட்டையும் எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய, பேணி பாதுகாக்கக்கூடிய, முறையாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு தாயை என்னுடைய பிள்ளைகளுக்காக தெரிவு செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கின்றது. அதே போல் மறுபக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுடைய பொறுப்புதாரிகளுக்கு ஒரு ஏவலை சொல்கிறார்கள், இதா அத்தாக்கும் மன் தர்லோன தீனஹு வ ஹுலுகஹு ஃபஸவ்விஜூஹு, நீங்கள் திருப்திப்படக்கூடிய குணத்திலையும் மார்க்கத்திலையும் நீங்கள் திருப்திப்படக்கூடிய ஒருவர் உங்களிடத்தில் பெண் கேட்டு வந்தால், உங்களுடைய மகளையோ அல்ல சகோதரியோ பெண் கேட்டு வந்தால் ஃபஸவ்விஜூஹு, நீங்கள் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுங்க. வ இல்லா தக்குன் ஃபித்னத்துன் ஃபில் அர்லி வ ஃபஸாதுன் கபீர், அவ்வாறு நீங்கள் முறையாக அந்த மாதிரி மார்க்கப்பட்டுள்ளவர்களுக்கு நீங்கள் திருமணம் முடித்து கொடுக்காவிட்டு சொன்னால் இந்த பூமியில் நிறைய குழப்பங்களும் பாரிய மோசடிகளும் மோசங்களும் நடைபெறும் என்பதாக நபி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே ஒரு பிள்ளை உருவாகுவதற்கு முன்னாலே அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எவ்வாறு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய துணையை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாம் வழிகாட்டியிருக்கின்ற காரணம், அவர்களுடைய அந்த பிள்ளைகளுடனான அவர்களுடைய உறவு மிக மிக முக்கியமான என்ற அடிப்படையிலே தான் அந்த வழியை காட்டி தந்திருக்கின்றது. உண்மையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பில் 2 பகுதி இருக்கின்றது. முதலாவது பகுதி பெற்றோர்கள், தாய் தந்தை பிள்ளையுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறை, எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறான உறவுகளை பேண வேண்டும், எப்படி அவர்களை நாங்கள் வழிநடத்த வேண்டும் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பிள்ளைகள் பெற்றோர்களுடன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பது. இந்த 2ம் விரிவாக பேசப்படக்கூடிய 2 வெவ்வேறான தலைப்புகள். ஆனால் பொதுவாக 2ஐயும் சேர்த்து ஒரு தலைப்பாக இங்கே நாங்கள் சேர்த்து பேசுகின்றோம். முதலாவது பகுதிக்கு சொல்லுவார்கள் தர்பியத்துல் ஔலாத், குழந்தை வளர்ப்பு, பிள்ளை வளர்ப்பு தலைப்புன்னு சொல்லுவார்கள். 2வது தலைப்புக்கு சொல்லுவார்கள் பகுதிக்கு பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வது. அதுதான் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான உறவு முறை. அடுத்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுடனான உறவு முறை என்பது அவர்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும், எவ்வாறான அவர்களை கையாள வேண்டும் என்பது சம்பந்தமாக. அன்புக்குரிய சகோதரர்களை, முதலாவதாக எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தன்னு சொன்னால், மகனோ மகளோ கிடைத்தன்னு சொன்னால், முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் தாலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தாலா எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அதிகமாக்கி தருவான். அந்த குழந்தைகளிலேயும் அல்லாஹ் தாலா எங்களுக்கு பரக்கத்தை தருவான். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக்கி தருவேன். வல இன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத், நீங்கள் நன்றி மறுத்தீர்கள் என்று சொன்னால், நன்றி மறந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய தண்டனை கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். 2வது அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, பிள்ளைகள் கிடைப்பதற்கு முன்னாலேயே நாங்கள் அதிகமாக கேட்க வேண்டிய துஆக்கள் ஒன்று தான் நல்ல நல்ல பிள்ளைகள். அதை குழந்தைகளை பெறுவது என்பது முக்கியமல்ல, அது எல்லோருமே செய்வார். முஸ்லீம்களும் செய்வோம், நாங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்வார்கள், மனிதர்கள் அல்லாத ஏனைய உயிரினங்களும் அந்த வேலை செய்கின்றது. எனவே குழந்தைகளை பெறுவதல்ல முக்கியம், குழந்தைகளை பெற்றெடுப்பதல்ல, குழந்தை பாக்கியம் கிடைப்பதல்ல முக்கியம். நல்ல சந்ததி கிடைக்க வேண்டும், நல்ல குழந்தைகள் கிடைக்க வேண்டும், சாலிகான குழந்தைகள். அதனால் தான் அல்குர்ஆனுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நிறைய நபிமார்கள் துவா கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதனை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இவங்க எல்லாட்டையும் துவாவை பார்த்தோன்னு சொன்னால் பெரும்பாலும் சும்மா வெறுமனே குழந்தை பாக்கியத்தை கேட்கல. அவங்க அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கின்றான். அவங்க குழந்தைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்களுக்கு வேண்டும் என்பதை பற்றியும், அந்த பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அவங்க துவா கேட்குறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம், எங்களுடைய இறைவனே, என்னுடைய இந்த சந்ததிகளை நான், அதாவது யாருமே மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில், பயிர் பச்சைகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் அவர்களை நான் குடியமர்த்தி விட்டு வந்திருக்கின்றேன். எதுக்கு தெரியுமா? ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, அவங்க தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அவர்கள் உன்னை கட்டுப்பட்டு உனக்கு வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி.
அங்கே பிள்ளை சின்ன பச்சிலம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போகின்றார்கள். அவர் தொழக்கூடிய வயசுமில் ஒன்றுமல்ல. ஆனால் அப்பவே துவா கேட்கின்றார்கள், என்னுடைய பிள்ளை வளரக்கூடிய நேரத்திலே தொழுகையாளியாக வர வேண்டும், இபாதத்து செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பிள்ளையாக வர வேண்டும் என்று பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு பார்த்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்கின்றார்கள். இன்னொரு துவா கேட்கின்றார்கள், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட தொழுகைகளை கட்டாயம் கேட்க வேண்டிய துவா இது. நாங்கள் மட்டும் தொழுகையாளியாக இருந்து போதாது, என்னோட பிள்ளைகளும் கட்டாயம் தொழுகையாளியாக மாறணும். அவர்களும் அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டு தொழுகையாளியாக 5 நேரத்துக்கு ஜமாத்துக்கு வரணும். அதற்காக அழகான ஒரு துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததியினரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கிவிடு. இன்னொரு முக்கியமான பகுதி அகீதா பகுதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டார்கள், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் தூரவாக்கிவிடு. அப்போ இது அடிப்படையாக மார்க்கப்பட்டுள்ள அதனாக முக்கியம். குழந்தைகள் கிடைப்பதில் முக்கியம். கிடைக்கக்கூடிய குழந்தைகள் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக இருந்தன்னு சொன்னால் தான் அந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான அந்த உறவு நல்ல ஒரு உறவாக, அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய உறவாக மாறும். அதற்கான துவா தான் இந்த துவா. அதே போலதான் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டார். ஏன் இந்த 2 நபிமார்களையும் எடுத்துன்ற உதாரணத்துக்கு, நிறைய நபிமார்களுக்கு எல்லா நபிமார்களுக்கும் மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு இல்லாமல் அல்ல. ஆனால் இந்த 2 நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அசாத்தியமான முறையில் குழந்தை பாக்கியம் கிடைக்காத வயதில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். 2 பேருக்குமே வயோதிபத்தில் வச்சு அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான். அதில் விசேஷமாக ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கிட்டத்தட்ட மலடியாக குழந்தை பாக்கி மற்றொரு பெண்ணாக இருந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த குழந்தை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்னது? ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா. 2 விதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் 2 விதமாக 3 இடத்துல அவருடைய துவா பற்றி சொல்கின்றான். 2 இடத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பாக இந்த மாதிரி துவா கேட்டாண்டத்தை பற்றி சொல்கின்றான். அவர்கள் கேட்கின்றார்கள், ரப்பி ஹப்லி, என்னுடைய இறைவா எனக்கு நீ நன்கொடையாக தந்துவிடு. அதான் மின் லதுன்க, உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு நன்கொடையாக தந்துவிடு, துர்ரியத்தன் தய்யிபா, நல்லதொரு சந்ததி. சும்மா வெறுமனே குழந்தைய பாக்கியத்தை கேட்கல, தய்யிபா நல்ல சந்ததி, மார்க்கப்பட்டு நல்ல சந்ததியை தந்துவிடுன்னு சொல்லி. இன்னொரு இடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அதனை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு சொன்னால், அது ரப் ஃபஹப்லி மின் லதுன்க வலியா, எனக்கு உன்புறத்திலிருந்து ஒரு இறை நேசர், அதாவது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இறை நேசர் எனக்கு நீ தந்துவிடு, வலியல். அப்போ மார்க்கப்பட்டுள்ள நல்ல ஒரு குழந்தையை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். என சும்மா சாதாரணமாக குழந்தை பாக்கியத்துன்னு சொல்லி குழந்தைகளை கேட்கவில்லை, இவ்வாறு தான் கேட்கின்றார்கள். அதே போன்று தான் இன்னொரு பாப்பா மகன் தான். எங்களுக்கு நிறைய நபிமார்கள் நிறைய பாப்பா மகன் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கணும், அவருக்கு 2 மகன்மார்கள், 2 பேர் நபிமார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அங்கே தாவூத் நபி எடுத்துக்கொண்டு அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்கின்றான், வவஹப்னா லிதாவூத சுலைமான், நாங்கள் தாவூதுக்கு சுலைமானை கொடுத்தோம். நிஅமல் அப்த், அடியார்கள் அவர் தான் நல்லதொரு அடியார். இன்னஹு அவ்வாப், அவர் இந்த நேரம் அல்லாஹ் தஆலா தௌபா செஞ்சுக்கொண்டு பாவமீட்சி பெற்றுக்கொண்டு அல்லாஹ் இடத்துல மீண்டு கொண்டே இருப்பார். அவ்வாப், அதிகமாக மீண்டு கொண்டு இருப்பார். அப்படின்னா எப்பவுமே அல்லாஹ்வோட தொடர்போடு இருப்பார். அல்லாஹ் எவ்வளவு பாராட்டு அந்த குழந்தையை பற்றி. நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். அதே மாதிரி தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, அந்த துவாவுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்கின்றான். அவர்களுக்கு யஹ்யான்ற ஒரு அழகான ஒரு குழந்தையை கொடுக்கின்றான். அவரை பற்றி குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சொல்லிக்கின்றான், அவர் நல்ல ஒரு மனிதர் தான், சாலிஹான ஒரு மனிதர், அவர் தலைவராக வரக்கூடியவர், நபியாக வரக்கூடியவர் என்று சொல்லி பிறக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா முன்னறிவிப்பு செஞ்சிட்ட ஒரு மலக்கு மூலமாக. அப்போ இதுதான் அந்த ஒவ்வொரு நபிமார்களும் கேட்ட துவா. அவங்களோட பிள்ளைகள் சந்ததிகளை அவர்களுக்கு அதாவது நல்ல மார்க்கம்க்கு உள்ள மார்க்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக இருக்கும். இதுதான் முக்கியமாக ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் தன்னுடைய பிள்ளைகளுடன் இருக்க வேண்டிய முக்கியமான உறவு இந்த மார்க்க உறவாக தான் இருக்கும். இந்த மார்க்க உறவு சரியாக இல்லாட்டி அந்த உறவுகள் அல்லாஹ் தஆலா திருப்திப்பட மாட்டான், அந்த உறவுல பரக்கத்தும் இருக்காது. எங்களுக்கு நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளும் இருக்க மாட்டார்கள், மார்க்கத்தை சரியாக போதிச்சுன்னு சொன்னார். அடுத்து 2ஆம் முக்கியமாக அந்த பிள்ளைகளுக்கு உறவு நீடிக்கணும் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் அடிக்கடி உபதேசம் செஞ்சு கொண்டிருக்கணும். ஆனால் அந்த உபதேசம் அடிக்கடி நடக்கவும் கூடாது. ஏன்னா பொது எங்களுக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவம் இருக்கின்றது, அதை 13 வயது சொல்லி டீனேஜ் பருவம்னு சொல்லுவாங்க. இந்த பருவத்திலே கூடிய பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் பிடிக்காத ஒரு விஷயம் அட்வைஸ். அதை இந்த கிட்டத்தட்ட இந்த 13 வயசு டீனேஜ் பருவம்னு சொல்லுவாங்க. 10 வயசுக்கு 20 வயசு மட்டும் இந்த வாலிப வயசு ஆரம்பம். இந்த பகுதி மாணவர்கள் பெரும்பாலும் நான் பாடசாலை மாணவர்கள் நான் பார்க்குறேன், ஓலவல் ஏலவல் பெஜ்ஜுன்னு சொல்ல கிட்டத்தட்ட இந்த மாதிரி பருவத்திலே கூடிய பிள்ளைகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்றால் இந்த அதாவது அட்வைஸ் பண்ணுறது, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க நசீஹத்து பண்ணுறது.
ஆனால் அவர்கள் அப்படி விட்டுவிட முடியாது, அவ்வாறு விட்டுவிட முடியாது. அவர் ஏண்டா இந்த வயசு வந்து சாதாரண வயசு இல்லை. இந்த வயசுல தான் பெற்றோர் பிள்ளைகளுக்கான இடையிலான உறவு மிகவும் பலமானதாக, நேசம் உள்ளதா, மஹப்பத்துள்ளதாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் எப்படி காட்டி கொடுக்கப்படுற வாப்பமார் பொதுவாக சில நேரத்தில் சில தாய்மார்கள் அறிவீனமாக விடக்கூடிய தவறும் தான். பிள்ளைகிட்ட வாப்பாவை காட்டி வச்சுக்க ஒரு வில்லன் மாதிரி தான். பிள்ளைய சில குத்தச்சு அந்த வாப்பா வார டைம் ஆகுது, வாப்பா வார டைம் ஆகுது, அந்த வாப்பாட்ட மாட்டி கொடுப்பேன், வாப்பா வார டைம். அப்போ வாப்பா ஒரு வில்லன் மாதிரி தான் பிள்ளைகிட்ட காட்டி கொடுத்து வச்சுக்குது. அந்த அன்போட பாப்பம் என்ன செய்வார், வந்தவுடனே பிள்ளைய பற்றி உண்மை வந்து குத்தத்தை சொல்ல அப்போ இறக்க காட்டுறது எண்ணத்தோட மனசோட வருவார். தொழிலிருந்து வரச்சல, வீட்டுக்கு வரச்சல, புள்ள பற்றி இப்படி நிறைய உண்மை வந்து குத்தவரை சொல்ல என்ன செய்வார், அவரும் அவருடைய இந்த இப்போ புள்ளைகிட்ட வந்து வாப்பா பயமுறுத்திய வச்சுக்குது. அப்போ அதே நேரத்தில் அதை வச்சு உம்மோட அந்த இதை வந்து வீண் போகக்கூடாது அவரு கொஞ்சம் பயமுறுத்துவார். பிள்ளைன்னு கொஞ்சம் உரமாக தான் பேசுவார், உள்ளத்துள்ள இறக்கத்தை மறைச்சிக்கண்டு சில நேரத்தில். அப்போ என்ன காரணம்டா, உண்மையான நேசம் வந்து அடிக்கடி அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடிய அட்வைஸ்களை வந்து நாங்கள் சிறந்த முறையில் பண்ணணும். ஆக தேவையான விஷயங்களை கட்டாயம் சொல்லித்தான் ஆகணும். அந்த வயசில் வந்து பொதுவாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எதையும் செஞ்சு பார்த்தோம். இந்த வயசில், இந்த 13 வயசில் டீனேஜில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று தான் எதையும் வந்து செஞ்சு பார்த்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து அவங்க நம்பக்கூடிய ஒரு வயசு அது. அந்த மாதிரி வயசில் வந்து என்ன நலவு கெடுதின்னு வந்து சில நேரத்தில் வந்து அதாவது பெற்றோர்கள்ட்ட நிறைய விஷயங்களை மறக்கக்கூடிய வயசு இந்த வயசு. நண்பர்கள்ட்ட சொல்லுவாங்க, பெற்றோர்கிட்ட மறைச்சிடுவாங்க. அதனால் பெற்றோர்கள் துருவி ஆராய போகவும் கூடாது. ஆனால் கண்டால் அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி அவர்கள் திருத்த முயற்சிக்கணும். இதுக்கு அழகான ஒரு இந்த ஒரு வாப்பை வந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன அட்வைஸர் கொடுக்கணும்னு சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சூரத்து லுக்மான்ல அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இவளுக்கும் அவர் யாருன்னு சொன்னால், அப்போ உண்மையிலே வந்து அந்த மனிதர் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு அடிமை, அதாவது அடிமை வர்க்கத்தை சேர்ந்தவர். அல்லாஹுடைய அடிமை மட்டுமல்ல, மனிதர்களுக்கு மத்தியில் ஒரு அடிமை வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர். ஆனால் அவர்களை அங்கே முக்கியம் என்னது தக்குவாவும் அந்த நல்ல வழிகள் சலாஹ், அந்த சிறந்த முறையில் அவரும் நல்லாக இருந்து பிள்ளைகளை நல்லா வளர்த்தாரு. அல்லாஹ் தாலா எத்தனையோ நபிமார்களெல்லாம் இருக்க செல்ல ஒரு வாப்பா பிள்ளைக்கு செய்ய வேண்டிய அட்வைஸ்கள், அந்த ஆலோசனைகள், நசீஹத், உபதேசங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தாலா உதாரணமாக எடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை நபிமார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இவருக்கும் யாரென்றால் அவர் வந்து அடிமை வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர், ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த அடிமை வர்க்கத்தை சேர்ந்த ஒருவர். ஆனால் அல்லாஹ் தாலா அவருக்கு கொடுத்த ஹிக்மத்தும் அவருக்கு கொடுத்த அறிவும் ஞானம் வந்து சாதாரணம் அல்ல. ஏன்னா பொதுவாக இன்றைக்கு அவருக்கு பேரை சொல்லுவாங்க லுக்மானுல் ஹக்கீம் பண்ணுவாங்க. அந்த ஹக்கீம் அடைமொழியை சேர்த்து தான் சொல்லுவாங்க லுக்மானுல் ஹக்கீம்னு சொல்லி. அல்லாஹ் தாலா அழகாக அவர் செஞ்ச இந்த அட்வைஸரை பற்றி கூட சொல்கிறேன். இது கால் லுக்மான் இப்னிஹி. அந்த தொடராக அவர் முதலாவது சொன்ன விஷயம் என்ன வந்து தௌஹீத், வணங்குறதுக்கு தகுதியான அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. அதுதான் முதலாவது. நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய முதலாவது உபதேசம் அதுதான். வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு. கால் லுக்மான் இப்னிஹி வஹுவ யஇதுஹு. லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நிலையிலே மகனுக்கு சொன்ன விஷயத்தை நபியை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். லா துஷ்ரிக் பில்லாஹ், நீ அல்லாஹ் தாலாவுக்கு இணை வைக்காத, இன்ன ஷிர்க லதுல்முன் அஸீம். அது நிச்சயமாக இந்த ஷிர்க்கு இணை வைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு அநீதின்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கின்றார். அது வந்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதாக சொல்கின்றார். இது முதலாவது அடிப்படை விஷயம். இரண்டாவது என்னது, ஒரு மனிதன் வந்து அதாவது அல்லாஹ் தாலாவுக்கு இணை வைப்பதை விட்டு தடுத்து கொண்டால் அடுத்த கட்டமாக வந்து அவனுக்கு எந்த நேரமும் இதனை செய்யக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கணும். அப்போ இறையச்சம் வரும். அதனை தான் இரண்டாவது போதிக்கின்றார்கள். யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின். அது கடுகளவாவது ஒரு சின்ன ஒரு கடுகளவா என்ன சில ஒரு பொருள் இருந்து சொன்னாலும் அது எங்கிருந்து சொன்னால் ஃபத்தகுன் ஃபி சஹ்ரத்தின், பெரிய பாறாங்கல்லுக்குள்ள ஒரு சின்ன கடுகு விளங்குமா? யாருக்கும் விளங்காது. அல்லது ஓஃபிஸ் சமாவாத், அந்த சின்ன கடுகுடைய அளவு வந்து வானத்திலிக்கு யாருக்குமே விளங்காது. ஓஃபில் அர்த், அது பூமியிலிக்கு பறந்துக்கு எங்கன்னு விளங்குது இல்லை. அப்படி இருந்தாலும் கூட யஅதி பிஹல்லா, அதனை அல்லாஹ் தஆலா கொண்டு வருவான். இந்த இந்த உபதேசத்தின் மூலம் என்னத்தை சொல்ல வருகிறார்கள், நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இறையச்சம் அல்லாஹ் தாலாவுடைய அந்த உணர்வு. அப்போ முதலாவது அடிப்படையில் அவரை ஷிர்கில் இந்த கலட்டினால் என்னோட பிள்ளைகள் உள்ளத்தை நாங்கள் விதைக்க வேண்டிய முக்கியமான ரெண்டாவது விஷயமா தான் அந்த இறையச்சத்தை. எங்கே போனாலும் அல்லாஹ் பார்க்குறான். அந்த அந்த எண்ணத்தை மட்டும் பிள்ளைகிட்ட போட்டோன்னு சொன்னால் ஒரு நாளுமே வீட்டில் எங்கள்கிட்ட ஒரு மாதிரியும் வெளியே நண்பர்கள்ட்ட இன்னொரு மாதிரி நடக்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட நல்ல புள்ள மாதிரியும் நண்பர்கள்ட்ட போனால் வந்து கெட்டவர்கள் உள்ள பாவங்களை செஞ்சு இப்படி ரெண்டு மாதிரி ரெட்டை விடம் போட மாட்டாங்க பிள்ளைகள். எப்போ இந்த அடிப்படை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த உபதேசத்தை நான் சரியாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நாங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நாங்கள் வீட்டில் இருந்தால் உம்மா அப்பார் பார்த்துக்கிடுவாங்க, வெளியே போனால் உம்மா அப்பார் இல்லை, ஆனால் எங்கே போனாலும் அல்லாஹ் பார்த்துக்க நிற்கிறான்.
அல்லாஹ் தாலா நீங்கள் எவ்வளோ மறைச்சு எதைத்தான் செஞ்சாலும், சின்ன ஒரு பாவத்தை செஞ்சாலும் அல்லாஹ் தாலாவுக்கு அதனை கொண்டு வர முடியும், பகிரங்கப்படுத்த முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்தணும். அல்லாஹ் தாலா நினைச்ச நீங்கள் மறைஞ்சு, பெற்றோர்களுக்கு எங்களுக்கு மறைஞ்சு நீங்கள் என்ன பாவத்தை செஞ்சாலும் என்ன தப்பை செஞ்சாலும் அல்லாஹ் நாடினால் அதை எங்களுக்கு ஏதோ ஒரு வழித்தத்தில் காட்டி தந்து விடுவான். அந்த விஷயத்தை நாங்கள் உறுதியாக புள்ளட உள்ளத்தில் இந்த 2 அடிப்படைகளை புள்ளட அந்த மகண்ட உள்ளத்தில் விதைச்சிட்டு தான் மூணாவதாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பற்றி யாபமுட்டார். யா புனைய அக்மிஸ் ஸலாத்த, அருமை மகனே. அவற்றுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த புனைன்ற வார்த்தை ஒரு வாப்பை பிள்ளைகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அரபு மொழியில் மிக இரக்கமாக பரிவோடு பேசுறதை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த புனை என்ற வார்த்தை. என் அருமை மகனே என் அழகாக கூப்பிடக்கூடிய வார்த்தை அது. அதை வச்சு தான் சொல்கிறாங்க. இது முதலாவது அக்கீதா அடிப்படை 2 விஷயங்களும் அக்கீதா. ஒன்று அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய இறைச்சத்தை உள்ளத்தில் விதைச்சாங்க, ஓரிரை கொள்கை விதைச்சாங்க. இந்த 2ம் சரியாக இருந்தால் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு நாங்கள் மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்ன கட்டளையை சொன்னாலும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளுங்க, உடனடியாக அதை அமுல்படுத்து. இந்த 2 தான் ஃபெஸ்ட்டுக்கு விதைச்சாங்க. அது இத்தனை அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு பெற்றோர்களுக்கு மத்தியில் மார்க்கம் சம்பந்தப்பட்ட இவ்வாறு தான் இருக்க வேண்டும். மூன்றாவது சொல்கிறார்கள், யா புனை அக்மிஸ் ஸலாத்த, தொழுகை நிலைநாட்டுங்க. வஅ்முர் பில் மஅரூஃபி வஅ்முர் பில் உர்ஃபி, நீங்கள் அதாவது நல்ல விஷயங்களை ஏவுங்க. வன்ஹா அனில் முன்கர், கெடுதிகளை தடுங்க. இது மாதிரி நீங்கள் தாவா பண்ணத்தில் சில தடங்கள் சோதனைகள் வரும். அப்படி வந்தால் வஸ்பிர் அலாமா அசாபக, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்களுக்காக நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி இது கட்டளைகள். இது முடிஞ்சதுக்கு பின்னால் பண்பாடு ரீதியாக மோசமான சில பண்புகளை கொஞ்சம் அவங்க தடுக்கிறாங்க, தடைகளை சொல்கிறாங்க. வலா துஸாஇர் ஹத்தக லின்னாஸ், நீங்கள் பெருமையோட மக்களை பார்த்து காமிக்க முகத்தை திருப்பி கிடப்போ கர்வமாக போகவானம். மக்களோட முகம் கொடுத்து புன்முறோட பேசுங்க, மக்களை முகத்தை திருப்பி பெருமையோட போகவானம். வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா, பூமியில் பெருமையாக நீங்கள் நடக்கவானம். நீங்கள் பேசுகிற சத்தத்தை தாழ்த்தி பேசுங்க. பண்பாடு ரீதியான சில ஒழுக்கங்களை கொடுக்குறாங்க. 4 விஷயங்கள் போதிக்கிறாங்க. ஒன்று தௌஹீது, இறையச்சம், அப்புறம் அல்லாஹ்வுடைய ஏவல்கள், அடுத்து பண்பாடுகள். 4ஐயும் அழகா தர்த்தீபா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறது, தர்த்தீபா அவர் போதிக்கிறார். இந்த கடைசி 2 விஷயம் சரியாக நடக்கணும் என்றால் முதல் 2 விஷயம் சரியாக நாங்கள் அவங்களுக்கு புள்ளட உள்ளத்தில் விதைச்சிடணும். அன்புக்குரிய சகோதரர், இது முக்கியமாக நாங்கள் கவனிச்சிருத்த வேண்டிய ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான உறவுல முக்கியமான இன்னொரு பாய்தான் அவங்கள தர்பியத்து பண்ணுறது, அவங்கள சரியான முறையில் தர்பியத்து பண்ணுறது. இந்த தர்பியத்து பண்ணத்தில் மிச்சமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பெற்றோர் சம்பந்தமாக. விசேஷமாக அதுக்கு நபிமார்களுடைய வரலாறுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரை பற்றி நம்ம கூடுதலாக பேசி எப்படின்னா ஹஜ் பெருநாளைக்கு என்ன சம்பவம், பாப்பா மகன் அறுக்க பார்த்த சம்பவம், ஊஹியா சம்பந்தமாக பேசச்சல் இந்த சம்பவத்தை சொல்லுவோம். நாங்கள் உண்மையிலே அந்த சம்பவத்தில் ஒரு பாப்பாக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறை, ஒரு பாப்பா பிள்ளை எப்படி வளர்க்கணுன்றதுக்கு மிகப்பெரிய பாடம் அதில் இருக்கு எங்களுக்கு. நாங்கள் அந்த சைடு மிச்சம் பேசப்படுதில்லை. பேசுகிற அவங்களோட தியாகத்தை கனவுண்டு கண்டாங்க, உடனடி இந்த கனவை அமுல்படுத்த முற்பட்டாங்க, மகன்கிட்ட சொன்னாங்க. அதில் எத்தனையோ விஷயம் இருக்குது தர்பியத்தில். அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில உறவுல எத்தனை விஷயம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை எப்படி வளர்த்திக்கன்னு பாருங்கள். அதாவது பாப்பா ஒன்றை சொன்னால் நாங்கள் அந்த அளவுக்கு தான் உறவு இருப்போம் பிள்ளைகள்கிட்ட. நாங்கள் ஒன்றை சொன்னால் உடனடியாக திருப்பி காரணம் கேட்டுக்கண்டிக்காம அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். பாப்பா கெட்டதை சொல்ல மாட்டார் எங்களுக்கு. என்ற வாழ்க்கையில் எங்களுக்கு கெடுதிகளை பாப்பா சொல்ல மாட்டார். பாப்பா எங்களுக்கு சொல்லக்கூடிய நனவு தான் என்ற அந்த உறுதியை முதல்ல உள்ளத்தில் விதைக்கணும். அதுக்கு நாங்கள் அவங்களோட இரக்கமாக பேசினா தான், இரக்கமாக பேசி கடுமையாக நடந்து கொள்ளாமல் இரக்கமாக பேசி அவனோட இந்த நல்ல முறையில் அவங்களோட பழகினு சொன்னால்தான் அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். என்னோட வாப்பா எனக்கு மோசம் நாட மாட்டார், கெடுதி நாட மாட்டார்னு சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. என்ன சொன்னாங்க? இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹக், உங்களை நான் அறுக்கிற மாதிரி கனவுல காண்டேன்னாங்க. ஃபந்தூர் மாதாத்தில் உங்களோட ஆலோசனைத்தீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சு. உயிர் போகிற விஷயம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரை அவருடைய உயிர் போகுது. பரிச்சல வாப்பா மகனை பார்த்து புண்டை ஒரு காலத்துக்கு உதாரணத்துக்கு அதே மாதிரி ஒரு வார்த்தை இன்றைக்கு நான் கொஞ்சம் எங்கட பாஷையில் மாற்றி சொல்லுமே. ஒரு வாப்பா மகன்கிட்ட சொன்னால் அவனை கொல்ல போகிறேன்றார். மகன் என்ன சொல்லுவார்? என்னடா கொள்ளுங்க அப்படின்னு திருப்பி தான் பேசுவார். இதான் அதைத்தான் அன்றைக்கு பிள்ளை அந்த வேற மொழியில் சொன்னார். நான் கனவுண்டு கண்டேன், அந்த கனவு இப்படி உங்களை அறுக்கிற மாதிரி விளங்குது, என்ன செய்யணும்னு சொன்னாங்க. அந்த மகன் எப்படி பண்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அந்த அந்த வளரக்கூடிய பதில் தானது இஃப்அல் மா துஅமர் யா அபதி. அதுமாதிரி இந்த கோபத்தில் செல்லல. ஒரு வாப்பா பார்த்து எவ்வளோ பணிவாக இரக்கத்தா மரியாதையோடு பேச முடியுமான ஒரு வார்த்தை தான் அரபு மொழியில் யா அபதி.
என் அருமை தந்தைய இஃப்அல் மா துஅமர், உங்களுக்கு ஏவப்பட்டது நீங்கள் செய்யுங்க. இப்படி ஒரு மகன்ட்டு வரக்கூடிய பதில் சொன்னா இப்போ எந்த அளவுக்கு பக்குவம், அந்த வாப்பா சொல்றதை கேட்டு உம்மா வாப்பா சொல்றதை கேட்டு நடக்கணும்னு எவ்வளோ பக்குவமாக வளர்க்கப்பட்டீங்க அந்த புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அதனால தான் அந்த வார்த்தை உடனடியாக வரும், இஃப்அல் மா துஅமர். அவருக்கு தெரியும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தெரியும், என் வாப்பா பொய்யும் சொல்ல மாட்டேன், எனக்கு மோசம் கெடுதி நாட மாட்டார். அதனால தெரிஞ்சுறாங்க. அடுத்த 2வது சம்பவம், ஒரு வாப்பா வந்து கட்டாயமாக, அதாவது கொஞ்சம் வளர்ந்ததுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுதல், மக்கால இன்றைக்கு காபத்தில் இருக்கக்கூடிய இடத்துல அந்த புனித மாளிகை மீன் கட்டி இருக்கும்படி மகன்கிட்ட வந்து மஷூரா கேட்குறாரு. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் சேர்ந்து இப்படி ஒரு கட்டளை தந்திக்கான்னு சொல்லி செய்வோம். உடனே வந்தார். 2 பேரும் சேர்ந்து அந்த காபத்தில் கட்டினாங்க. அப்போ வாப்பா சொன்ன உடனே வாப்பா சொல்கிற வேலையை உடனே செய்கிறது, வாப்பாடைய கட்டளைக்கு உடனே இணங்குறது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? உயிர் போகிற வீட்டையும் அதுதான் முக்கியம். இஸ்மாயில் நபிக்கு நல்லா தெரியும், இப்போ நான் அதுக்கு அனுமதித்தால் என் உயிர் பெய்த்துரும், நான் இப்போ மௌத்து, நான் திருப்பி வாழ மாட்டேன். அப்படி தெரிஞ்சுக்கணும் என்ன சொன்னார், இஃப்அல் மா துஅமர். இதை நாங்கள் அந்த சம்பவத்தில் பெற வேண்டிய படிப்பினர். அதை வாப்பா பற்றி முழுமையான ஒரு நம்பிக்கை புள்ளிட்டு வரும். இந்த உறவு அந்த முழுமையான நம்பிக்கை வந்துன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் வாப்பமார் எதை சொன்னாலும் உம்மமார் எதை சொன்னாலும் பிள்ளைகள் கேட்பாங்க. அதுக்குரியமாக நடந்து கொள்ளணும், அவருடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளணும். இது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதித்தான். அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமாக நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த மாதிரி நாங்கள் வாப்போ அதை பெற்றோர்கள் சொல்லத்த பிள்ளைகள் கேட்கணுன்றதுக்கு வந்து நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த இன்னொரு விஷயம் தான். அது எங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த மேற்கத்திய நாடுகளில் வந்த ஒரு கலாச்சாரம் தான். பொதுவாக சில பெற்றோர்கள் தான் கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட பிள்ளையோட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகிறோம்னு சொல்லி. அதை நாங்கள் என்னோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்லி, நான் கூட்டாளி மாதிரி நாங்கள் பழகிறோம் என்னோட பிள்ளையோட அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ரெண்ட்லியாக பழகிற ஃப்ரெண்ட்லி கலாச்சாரம் என்று வந்து அடிப்படையில் மேற்கத்திய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தனை. எதுக்காக வேண்டி சொன்னால், வீட்டில் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஆண்களுக்கு தான் இந்த ஆளுமை இருக்குது. அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா. பெண்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளுடைய விஷயத்துல வந்து அவங்க ஆளுமை உள்ளவங்க யாரு, சக்தி இந்த பலம் உள்ளவங்க, அதிகாரம் உள்ளவங்க யாருன்னா ஆண்கள் தான், பெற்றோர்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் சில நாடுகளை கூட கேள்விப்படுறோம், வந்து சில நாடுகள் பார்த்தீங்கன்னா நெருங்கிய தோழர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க, சில நாடுகளில் வந்து உம்மா வாப்பாக்கு கூட பிள்ளைகளுக்கு அடிக்கிறது சட்டம் இல்லை. அப்படி உம்மா அப்பா சரி பிள்ளைகளுக்கு அடித்து பிள்ளைகள் பொலிசுக்கு கால் பண்ணுன்னு சொன்னால் வந்து உம்மா அப்பா தான் பிடிச்சிட்டு போவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி சில சம்பவங்கள் நடந்திருக்கிறதா கூட சொல்லியிருக்கிறாங்க மேற்கத்திய நாடுகளில். அப்படி இதை என்ன சொல்ல வராங்க இது மூலமாக, அதாவது ஒரு பண்படுத்தப்படாத ஒழுக்கப்படுத்தப்படாத ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் ஒன்று தான் வாப்பாவுடைய அதிகாரத்தை குறைக்கிறது. வாப்பாவுடைய அதிகாரத்தை, அந்த வாப்பாவுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுடைய திட்டங்கள் ஒன்று தான் ஃப்ரெண்ட்லி. நான் கொஞ்ச நாளைக்கு வந்து அழகான ஒரு கட்டுரை, அது உண்மை சம்பவமாக இல்லையான்னு சரி எத்தனை நாள் அழகான ஒரு கட்டுரை எழுதிந்தவர். அதாவது ஒரு பொம்பளை பிள்ளையை பற்றி அவர் பாப்பா எழுதுகிறாரு, நான் என்னுடைய மகளோட ஃப்ரெண்ட்லியாக பழகினேன். அந்த ஃப்ரெண்ட்லியாக பழகினத்துடைய விளைவுன்னு சொல்லி அது கடைசியாக போடுற ஒரு நாள் நீங்கள் எப்போயுமே வாப்பாவாக இருக்கணும், உம்மாவாக இருக்கணும், பிள்ளையாக இருக்கணும். நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்லின்னு வேறு. ஃப்ரெண்ட்லின்னு வரக்கூடிய இடத்துல வந்து பொதுவாக கூட்டாளிமார்களுக்கு என்ன பழக்கம் இருக்கும், கூட்டாளிமார் வந்து ஒரு கூட்டாளி இன்னொருத்தட்ட வந்து ஒன்றை சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்க மாட்டார். அதுக்கு என்ன சில காரணத்தை சொல்லிக்கணும், புறவை பார்ப்போம்னாட்டு உடனடியாக அந்த வேலை நடக்காது. சில டைம் அதை வந்து தட்டிட்டு பேசிடுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்லி கலாச்சாரம் உண்மையிலே. ஆனால் வாப்பா வந்து ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் என்னோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்லியாக பழகிறோம்னு சொன்னால் அதன் மூலமாக என்ன நடக்குது, அது அவர் எழுதுறதில் வந்து கடைசியாக அதை எத்தனையோ அந்த குறிப்பிட்ட ஒரு நாள் டயர்டில் தொழிலிருந்து வந்ததுக்கு பின்னால் எத்தனையோ வேலை, சின்ன சின்ன வேலைகள் தான், சின்ன சின்ன வேலை. அந்த வேலைகளை நான் மகள்கிட்ட சொல்கிறேன், அவள் பாட்டுக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு செய்யலைன்னு திருப்பி அந்த கேள்வி தான் கேட்டேன். இது அந்த ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுடைய முடிவு இது. நாங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க பிள்ளை. ஏன்னா கூட்டாளித்தன்மை வரத்தில் ஜோக் பண்ணது கூட, அப்போ கூட்டாளித்தன்மை வரத்தில் ஜோக்கள் கூட பண்ணச்சிருந்து அப்போ நாங்கள் ஒரு கூட்டாளி மாதிரி பிள்ளைங்க அப்படி தான் பழகிடுவாங்க. அப்படி பழகத்தில் வந்து அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய அந்த பக்குவத்தை அவங்க வைக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன கூட்டாளி தானே அப்படி தான் யோசிப்பாங்க பிள்ளைங்க, உமா எங்களோட கூட்டாளி தானே. ஆனால் அப்படி தான் அந்த ஃப்ரெண்ட்லி கலாச்சாரம்னு நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இந்த பிர்ருல் வாலித் என்ற பகுதி பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவு வந்து அதை பலப்படுத்த வந்த ஒரு விஷயம் அல்ல, அதை தகர்க்க வந்த விஷயம் எடுத்து நல்லா விளங்கெடுத்துக் கொள்ளணும். அடுத்ததாக முக்கியமாக இந்த பெற்றோர் பிள்ளை உறவுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் அவர்களுடைய தவறுகளை திருத்தக்கூடிய முறைகள். அதில் மிச்சம் கவனமாக இருக்கோம். நாங்கள் அதில் வந்து நான் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதியில் இருக்குது. இப்போ நாங்கள் சில நேரத்தில் நாங்கள் முக்கியமாக விடக்கூடிய தவறுகள் ஒன்று தான், சின்ன பிள்ளைகள் சில தவறுகளை செய்ய சொன்னாங்க, பேசாமல் விட்டுருவோம், கண்டுகொள்ள விட்டுருவோம். நாங்கள் அது பிரச்சனை இல்லை, தண்டிக்காமல் விடலாம், ஆனால் அது தவறுன்றதை சுட்டி காட்டணும். அது சின்ன பிள்ளை தான் சரி. இப்போ தண்டிக்கிறது கண்டிக்கிறது வேற, தவறை உணர்த்துறது வேற. இன்றைக்கு சிலாக்கள் ரெண்டே முண்டா பார்க்குறாங்க.
பார்த்துட்டு நான் சின்ன பிள்ளை தான் பேசாமல் இருக்கட்டும்னு சொல்லி அழகான ஒரு சம்பவம் வந்து எங்களுக்கு தெரியும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய பேரப்புள்ள ரசூலுல்லாஹ் மௌத்தாச்சுன்னா அவருக்கு நேரத்துக்கு ஒரு 7, 8, 9 வயசு மாதிரி அந்த மாதிரி சின்ன வயசு. அப்போ பருவமடைஞ்ச வயசு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து அவங்க போகிறாங்க, கையை பிடிச்சி போகிறாங்க. போச்சல ஒரு இடத்துல பெரிந்தம்பழ கும்மி ரெண்டிக்குது. அதிலிருந்து அவர் ஒரு பெரித்தம்பழம் எடுத்து வாயில் போட்டுருக்காரு சின்ன புள்ள. பிண்டைக்கு இதே மாதிரி மனநிலை எங்கள்ட சமூகத்தில் எப்படி நடத்துகிறாங்க இப்படி யோசிப்பேன். ஆசைப்பட்டு எடுத்து வாயில் போட்டுட்டு பேசாமல் தின்னு சின்ன ஒரு ஈத்து பழம் தானே அப்படி தான் நாங்கள் யோசிப்போம். ரசூலுல்லாஹ் கணேசர் உடனடியாக வாயிலிருந்து வாய்க்குள்ளே கையை போட்டு விரலை போட்டு அதை எப்படி எடுத்து போடும் கஹ்கான்னு சொல்லி எடுத்து வெளியே வீசினாங்க. வீசிட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி சதகாத் இன்னமாஹி ஔசாஃபுன்னாஸ், இது வந்து ஜகாத்து பொருள். இது மக்களுடைய பாவங்களை கடிச்சு வரக்கூடிய மக்களுடைய ஊத்தைகள் மாதிரி. இது இன்னஹா லா தஹில்லு லி முஹம்மதின் வலா லி ஆலி முஹம்மத், இது முஹம்மதுக்கோ முஹம்மதுடைய குடும்பத்தார்களுக்கோ இது கூடாது, ஹராம் ஹலாலாக மாட்டேன்றார். எங்களுக்கு தெரியும் அஹ்லுல் பைத் நபியுடைய குடும்பத்தாருக்கு வந்து ஜகாத்து ஹராம். ஆனால் ஜகாத்து சாப்பிட்றதுக்கு ஜகாத் எடுக்கல அவங்களுக்கு. இன்றைக்கு நிறைய பேர் மௌலானமா நாங்கள் நபியுடைய குடும்பம் சொல்லிக்கிறீங்க ஜகாத்தில் எடுக்கிறாங்க. ஆனால் நபியுடைய குடும்பத்துக்கு வந்து ஜகாத் எடுக்கல ஹராம் அவங்களுக்கு. என் நபி அவங்க சொன்னாங்கப்பா இந்த அவர் எடுத்து வாயில போட்ட பெரித்தம்பலம் வந்து ஜகாத்து பொருள் உண்டு. அப்போ சின்ன புள்ள ரசூலுல்லாஹ் கண்டிக்கொன்னும் செய்யல, தண்டிக்கவும் இல்லை கண்டிக்கவும் இல்லை. ஆனால் தவறை உணர்த்தி காட்டினாங்க, சுட்டி காட்டினாங்க. இது வந்து தவறான ஒரு முறைன்னு சொல்லி. அதாவது இந்த ஈத்தப்பழம் வந்து இது வந்து ஜகாத்துடைய பொருட்கள் உண்டு. காரணத்தை சும்மா நாங்கள் சில நேரத்தில் சில பிள்ளைகள் தவறு செய்யல, அது தவறை சுட்டி காட்டாம சும்மா அடிச்சுக்கும் போவோம், இல்லாட்டி சும்மா ஏச்சிக்கணும் கண்டாப்புல ஏச்சிக்கும் போகிறோம். அதெல்லாம் புள்ள திருந்த போகிறது. பிள்ளைக்கு செஞ்சு என்ன தவறிடத்தை சுட்டி காட்டணும், எந்த வகையில் அது தவறிடத்தை நாங்கள் விளங்கப்படுத்தணும். அது விவரமுள்ள ஒரு வயதாக இருந்தால் அந்த வயதில் அது புரிய வைக்கணும் பிள்ளைகளுக்கு. இது தவறு, இந்த காரணத்தினால தான் இது தவறுன்றது. அப்போ அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினாங்க, இது வந்து ஜகாத்துடைய பொருள், எங்களுக்கு கூட எங்களோட குடும்பத்துக்கு இது கூடன்றதை சுட்டி காட்டினாங்க. அப்போ நாங்கள் இன்றைக்கி பெரும்பாலும் என்ன செய்யல, அந்த சின்ன பிள்ளைகள் வரச்சல வந்து நாங்கள் அவங்களுடைய இந்த இதில் வந்து பெருசாக அலட்சியப்படுத்திருந்தாங்க. அவங்க பெருசாக கணக்கெடுக்கிறது அவங்க சின்ன பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்தை நாங்கள் கூடுதலாக அந்த தவறுகளை திருத்தக்கூடிய கட்டாயமாக நாங்கள் நினைக்கக்கூட தவறை திருத்துறால் ஏசுறது அடிக்கிறதில்ல. இந்த ஏசுறது அடிக்கிறது வந்து ஒரு பிள்ளையோட தவறை திருத்தலத்தில் கண்டிக்கிறதுல கடைசி கட்டம் தானே. அது சில பெற்றோர் என்ன செய்யறாங்க, முதல் கட்டம் அதை ஃபெஸ்ட்டுக்கு தூக்குறாங்க. அதெல்லாம் வரக்கூடிய விபரீதங்கள் ஒன்று தான். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அந்த உம்மாட்டையும் பாப்பாட்டையும் அடிப்பட்டு பட்டு 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 அவனுக்கு கணக்கில்லை போயிடுச்சு. இப்போ அப்படி மட்டமாக போய்த்தது. ஏன்னா அவங்க ஸ்கூலில் சேரடித்தாலும் கணக்கு இல்லை, வீட்டில் யார் அடித்தா ஏன்னா ஏற்கனவே உமா மட்டும் நல்லா இந்த நேரம் கண்ட எல்லாத்துக்குமே அடிப்பட்டு பட்டு 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 அப்படி பிள்ளையோட அந்த உடம்பு அப்படி தான் போயிடுது, மரத்து போன மாதிரி கிட்டத்தட்ட. யார் அடித்தாலும் கணக்கு இல்லை அந்த பிள்ளைக்கு. அப்படி மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. அடி என்றது வந்து கடைசி கட்டம் தான். அதுக்கு முன்னால் கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் உருக்கி பார்க்குறதுக்கு, கொஞ்சம் கோவிச்சுக்கிறதுக்கு, அவங்க விருப்பமான ஒன்றை நாங்கள் கொடுக்காமிக்கிறோம் வேண்டுமெண்டு. இதெல்லாம் தண்டனை முறைகள் தான். இந்த பிள்ளைய வந்து தவற திருத்தத்தில் வந்து நாங்கள் கையாள வேண்டிய முறைகள் தான். இது ஒன்றுமே சரி வராட்டாது. கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கோவிச்சோம், கொஞ்சம் பேசாத மாதிரி நடிக்கிறது, கோவிச்ச மாதிரி நடிக்கிறது. பிள்ளைங்க வந்து உண்மையில உமா அப்பார் மீது அதிகமான இறக்கம் கொண்டாங்கனால அவங்களுக்கு உமா அப்பார் பிள்ளையோட பேசாட்ட அவங்களுக்கு தாங்கல. அப்போ அது மாதிரி சில தண்டனை முறைகள் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலாம். அடி என்று வந்து ஏச்சு என்று வந்து கடைசிக்கு ரெண்டு தானே. ஏச்சு அதுக்கு போகிற அடியாருன்னு கடைசிக்கு தான். அதுக்கு முன்னாடி நேரம் அவளை தவற சுட்ட காட்ட வேண்டிய முறைகள், தவற திருத்தக்கூடிய முறைகள் நிறைய இருக்குது. அன்றைக்கு அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அடுத்த கட்டாயமாக பிள்ளைகளை திருத்தக்கூடிய விஷயத்தில் இந்த சின்ன பிள்ளைகள்ன்றதுக்கான சில விஷயங்கள் நாங்கள் அலட்சியப்படுத்தப்படாது. அப்படி அவங்க பழகிடுவாங்க. அதில் முக்கியமான பகுதி தான் சில பிள்ளைகள் வந்து சில தவறுகளை செய்வாங்க. சில வார்த்தைகளை வீட்டுக்கு வந்து விருந்தாளியை பார்த்தோ அல்ல வீட்டில் மூத்த அப்பா உம்மா பார்த்த வந்து சில மோசமான வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஏசிற மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எங்களோட பிள்ளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சந்தோஷமாக சிரிக்கக்கூடிய நிறைய பார்க்குறாங்க. அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நாங்கள் சரி அதை பார்த்து சிரிக்கிறோம், சந்தோஷம். ஏண்டா என்னோட பிள்ளை பேசுது அப்படி தைரியமாக பேசுது அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசக்கூடிய வார்த்தை சிட்ட மோசமான வார்த்தையில் இருக்கணும். அப்படி இருந்துன்னு சொன்னால் நான் கட்டாயமாக அதை பிள்ளைகளுக்கு சுட்டி காட்டி திருத்தணும் வீட்டில். அது மாதிரி சில பிள்ளைகள் வந்து சில மோசமான சில விஷயங்களை செய்யச்சில சின்ன பிள்ளை இவ்வளோ சின்ன பிள்ளைங்களுக்கு இவ்வளோ தனமாக செய்யுது அப்படின்னு சொல்லி செய்கிறது பாவமாகி சின்ன நேரத்தில் ஒரு டான்ஸ் ஆடுது பிள்ளை, உதாரணத்துக்கு நடனம். என்ன பிள்ளை இவ்வளோ நல்லா அழகாக டான்ஸ் ஆடி இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பெருமையாக பேச சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி அது விசேஷமாக வந்து எப்பயுமே நாங்கள் என்னோட பிள்ளைகளுக்கு வந்து அவங்க எங்கள்கிட்ட நல்ல ஒரு பண்பை கண்டால் அந்த பண்பை பார்த்து அவங்களுக்கு வியப்பாக நம்ம சந்தோஷப்பட்டாங்கன்றால் அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். இது நான் சும்மா செய்யல, இது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இது எங்களுக்கு ரோல் மாடல் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அவங்க சொன்ன தரத்தை நானும் செஞ்சிருச்சு. அவங்களுக்கு அந்த நேரத்தை சுட்டி காட்டணும். நபி மீது ஒரு மஹப்பத்தை நாங்கள் உருவாக்கணும், சுன்னா பின்பற்றத்துக்குரிய. எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புள்ள பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு வியப்படைஞ்சால் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சுட்டி காட்டணும், இதுக்கு தான் செஞ்சேன், இது நபி அவங்க செஞ்சிருக்கிறான், அதில் தான் செஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ இது மாதிரி. ஆனால் இன்றைக்கு மறுபக்கம் நிறைய நடக்க சில இடங்கள் என்ன செய்கிறாங்கன்றால்
அது வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து அந்த பிள்ளைக்கு மிச்சம் இன்ட்ரெஸ்டான விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன், அல்ல ஒரு சினிமா நடிகன், அல்ல ஒரு பாடகன், இந்த மாதிரி ஆக்கள் அவர்களுடைய அந்த ஃபோட்டோகளை பதிஞ்ச உடுப்புகள், இல்லாட்டி அவங்கள வந்து ரோல் மாடலாக எடுத்து அவங்கள மாதிரி அப்படியும் இந்த புள்ள வந்து செய்யச்சல் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய புரிப்படையக்கூடிய பெற்று நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னோட பிள்ளை இந்த பிளேயர் மாதிரி இப்படி நல்லா இது பண்ணுவார், என்னோட இந்த பாடகர் மாதிரி நல்லா படிப்பார், அந்த டான்ஸர் மாதிரி அப்படி நல்லா நடனம் ஆடுவார், இந்த நடிகர் மாதிரி நல்லா நடித்து காட்டுவார் சொல்லி அதை பார்த்து புரிப்படைச்சி வீடியோ பண்ணி வேறு யாருமே என்னோட முஸ்லீம் சமூகம் தான் ஃபேஸ்புக்கில் போடக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இது மூலமாக என்ன நடக்குது, பிள்ளையோட உள்ளத்தில் என்ன நடக்கும் இதில் பார்த்தா இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்கள் தான். அப்போ அது ஒரு கலாச்சாரத்தில் மோசமான பண்பாடாக அது மார்க்கத்துக்கு முரணான விஷயமா பார்க்காது. அது பிள்ளை இது என்ன என்னோட உமா அப்பா அது வீடியோ பண்ணுறாங்க, வீடியோ பண்ணி ஷேர் பண்ணுறாங்க, அதை பார்த்து பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுதாங்கன்றால் அப்போ அந்த பிள்ளை வந்து ஒரு சர்வசாதாரணம் கொண்டா தான் எடுத்துக்கொள்ளும். அப்போ பாவங்களுடைய விபரீதத்தை, இஸ்லாத்துக்கு முரணான விஷயங்களோட விபரீதத்தை வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் உணர்த்தணும். இது முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் தான். அடுத்ததாக வந்து எப்போயுமே நாங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அந்த உறவு சரியான முறையில் வலுவடையணும் என்றால் நாங்கள் தான் என்னோடய பிள்ளைகளுக்கு முன்மாதிரி இருக்கணும். என்னோடய பிள்ளைகளுக்குரிய முன்மாதிரியாக நாங்கள் தான் இருக்கணும். கட்டாயமாக நாங்கள் சரியாக நடந்து நாங்கள் விடிய ஃபோனை பார்த்துக்கிற என்னோடய பிள்ளைக்கு ஃபோன் பார்க்க வேணும்டா பாவிக்கு வேணும்னு இந்த பிள்ளை கேட்காது. நாங்கள் பள்ளிக்கு ஜமாத்துக்கு டைமுக்கு போகாமல் என்னோடய பிள்ளைய மட்டும் பள்ளிக்கு வரட்டுறதுக்கு பிள்ளை பள்ளிக்கு வராது. நாங்கள் சிகரெட் குடிச்சு என்னோடய பிள்ளைக்கு சிகரெட் குடிக்காதுன்றதுக்கு பிள்ளை கேட்காது. என்னோடய பிள்ளைக்கு ரோடு எந்த ஒரு பிள்ளைக்கும் தான் உம்மா அப்பா மட்டுமல்ல, குடும்பத்தில் மூத்த அப்பா உம்மா பிள்ளைட நானுமாறு இவங்க தான் அந்த ஒரு வளரக்கூடிய பிள்ளைக்கு ரோல் மாடல். அந்த பிள்ளை வந்து அவங்கள பார்த்து அடுத்த விஷயத்தை படித்து கொள்ளும். வீட்டிலேயே கூடிய பெரிய ஆக்களை பார்த்து அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும் என்றால் அது இயல்பு எல்லாத்தையும் அப்படி தான் வச்சுக்கிறான். எல்லா சின்ன பிள்ளையோட மனசில் வந்து அந்த பிள்ளையுடைய பெரிய ஆக்கள் செய்யக்கூடிய எல்லாமே சரி அப்படி தான் அவனோட மனநிலை இருக்குது. அப்போ நாங்கள் செய்யக்கூடிய எங்களோட வேலைகள் மிச்சம் கவனமாக இருக்கணும். பிள்ளைகிட்ட முன்னுக்கு நாங்கள் சில பாவங்கள் அப்படித்தான் நாங்கள் அது விட்டுறோம், அது வேறு விஷயம். அப்படித்தான் சோதிக்கப்பட்டு இந்த சிகரெட் குடிக்கிற போது மோசமான பழக்கங்களை சோதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதோட பிள்ளைட முன்னுக்கு செய்யக்கூடாது, மொத்தமாக செய்யக்கூடாது, குறைந்தபட்சம் என்னோட பிள்ளைட முன்னுக்கு செய்யக்கூடாது. நாங்கள் இப்போ சில மோசமான வார்த்தை சில நேரத்தில் கோலில் யாசிருக்கு நாங்கள் ஏற்றக்கூடிய மோசமான வார்த்தைகள் பேசுகிறதா இருந்தால் அடிப்படையில் பேசக்கூடாது, வேறு விஷயம். அப்படி தான் தச்சல பேச மாதிரி வரக்கூடிய மாதிரி எங்களை பிள்ளைட முன்னுக்கு அதை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்பயுமே அவங்கள்ட்ட மனப்பாடம் எப்படின்னா என்னோட பாப்பா செய்கிறதெல்லாம் சரி, என்னோட உண்மை செய்கிறதெல்லாம் சரி, என்னோட நானும் செய்கிறதெல்லாம் சரி. அப்போ பிள்ளையோட மனசில் அப்படி தான். அப்போ பிள்ளைகளுக்குரிய ரோல் மாடலாக அவனோட முன்மாதிரியாக நாங்கள் தான் எப்போயுமே இருக்கணும், அது மிச்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தான் நாங்கள் நினைச்சிடக்கூட பிள்ளைகள் பெற்றோரோட உறவு வந்து அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே அப்படியே முடிஞ்சுன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு கொடுத்தோன்னே முடியாது அந்த உறவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த விஷயத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லி முடிச்சு கொள்கின்ற 2 சம்பவம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து சின்ன குழந்தை பருவத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னால் மிச்சங்காலத்துக்கு பிறகு திருப்பி வராங்க. வந்த நேரத்துல மகன் பார்த்தா தோளுக்கு மேலே மாதிரி வளர்ந்திக்கிறது, தொழில் செய்யக்கூடிய மாதிரி வயசு மாதிரி ஒரு நல்ல வயசு. அது அந்த வயசில் வச்சு தான் அடுத்த சோதனை வருது, மகனை அறுக்குறதுன்னு சொல்லி. அதில் முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னச்சுன்னா வந்து அடுத்த வந்து எப்பயுமே ஒரு அளவுக்கு வளர்ந்த பிள்ளைகள், இப்போ இன்றைக்கு நான் சொன்ன டீனேஜ் பருவமாக சொல்லுமே நாங்கள் 13 வயது இந்த மாதிரி வயதில் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்களாக இருந்தால் பெற்றோர்கள் கட்டாயமாக அவர்கள்ட்ட வந்து ஒரு ஐடியா கேட்கணும், மஷூரா பண்ணணும். ஒரு மகன்ட தொழில் விஷயமாகவோ அல்லது மகனுடைய அவர் கல்வியில் என்ன துறையை தெரிவு செய்கிற இடத்துக்கு. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கனவு காட்டின உடனே வந்து மகனை கூப்பிட்டு அறுத்து போடலேவாங்க. என்ன சொன்னாங்க, மகன்ட்ட மஷூரா தான் கேட்டாங்க. ஃபந்துர் மாதா தரா, நீங்கள் என்ன அபிப்பிராயப்படுறீங்க, அது நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு சொல்லுங்க. அப்போ மகன்ட பிரச்சனை எடுத்துனா என்ன மகன் நான் சொன்னா கேட்பான், அந்த இது சொல்லக்கூடாது, கேட்பாங்க இல்லாமல் அதை நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்திக்கிட்டு எங்களுடைய ஆசை இடத்தில் அவரும் திணிக்கக்கூடாது. சில விஷயம் அவனோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, கல்வி சம்பந்தப்பட்ட, அவனோட வாழ்க்கை திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, இது மாதிரி அவனோட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தால் அது மாதிரி விஷயங்கள் அவரோட கட்டாயம் கலந்துருவாங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு சாமி. அவன் மகன் இந்த விஷயத்தை சொல்லுடைய கனவு கண்டுகிட்ட மகனுக்கு ஐடியா தான் கேட்கிறான், மசூரா பண்றான். மகன் இப்படி ஒரு நடைக்கு கனவு கண்டு என்ன சொல்லுவாங்க கூட சுந்தரத்தை சொல்லி அப்படின்னு. அடுத்த முக்கியமாக வந்து அது அடுத்த கட்டமாக வந்து 3ஆவது கட்டமாக சந்திக்கிறான். திருப்பி போறான், பேசி மறுபடியும் வராங்க, வந்து கால்வாக கட்டுறாங்க, திருப்பி போறான் பலஸ்தீனத்தில் தாவா பேசி மறுபடியும் வராங்க. வந்து பார்த்தா வந்து அங்கே விரைவில் பயிர்கிறாங்க. அழகான சொல்லுவோம் சகிதமான சொல்லுவோம் வந்து இடத்துல பழைய வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டு கண்டுபிடிச்சு அப்போ வீட்டில் அவங்க இல்லாமல் வேட்டையாட வைக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மனைவிக்கு நிற்கிறாங்க, யாருக்கு தானே யாரும் அடையாளம் காட்டுகிறாங்க.
உங்களோட கணவர் வெளியே பேசிக்கிறார், உணவு பேசிக்கிறாரு. அப்ப ஒரு வாழ்க்கை எப்படி போகுது, உங்களோட கணவர் எப்படி நடந்து கொண்டாரு, வாழ்க்கை எப்படி போகுது. கணவர் நல்லா இருக்கார், ஆனா இந்த வாழ்க்கை மிச்ச கஷ்டத்துல தான் போகுது. அதாவது சில உணவு சாப்பிடுறது சில வாழ்க்கை என்னென்ன சில அப்படியே குழம்புறாங்க. இவற்றை அவங்க முக்கியமா கவனிக்க வச்சுக்கிட்டேன், வந்த மனைவிக்கும் இவர் யாருன்னு தெரியும். ஆனா தெரியாதவர்களுக்கு தன்னுடைய குடும்ப ரகசியங்கள், தன்னுடைய கணவன் வறுமை, தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை குழம்புறாங்க. இவர்கள் வந்து யாரும் அப்படியா கணவர் வந்தாங்க, அவருக்கு நான் சலாத்துன்னு சொல்லுங்க, சொல்லிட்டு வீட்டு வாசலை மாத்த சொல்லுங்க. நான் சொல்லி வீட்டு வாசலை மாத்த சொல்லுங்க. இஸ்மாயில் வந்த காரணியாக இருக்குது, ஏற்கனவே வந்து போன அடையாளம் இருக்குது. மனைவி கேசே வந்தாங்களா, வந்தாரு, வயது வீரர்கள் வந்தாரு, வயசு சொல்றாரு. என்ன சொன்னாரு, சொன்ன அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாரு, சொன்னாரு வந்து வீட்டு வாசலை மாத்த சொன்னாரு. அப்ப இஸ்மாயில் சொன்னாரு, வந்து பாப்பா உங்களுக்கு விவாகரத்து பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப கல்வி முடிச்சுட்டு ஒரு குறவு இந்த குடும்ப மகனுடைய குடும்பத்தை பற்றி யோசிக்கிறாங்க, கவலை பார்க்கறாங்க. வந்து ரெண்டு பாப்பா உலக தலாக்கு சொல்லி தெரியுது, உங்களுக்கு விவாகரத்து பண்ண சொல்லியிருக்காங்க, விவாகரத்து பண்ணணும். பரிசுகளை திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சா மறுபடியும் மாறிக்கிறாங்க. பார்த்தா அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து அவங்களுக்கும் தெரியாது, வந்து தன்னுடைய மாமனார் வந்து தெரியாம. அப்ப வந்து அவர்கிட்ட கேட்கிறாங்க, வாழ்க்கை சொன்ன கேட்கிறாங்க, உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, அது திருப்தியா அந்தாவுடைய திருப்தி பண்ணிச்சுன்னா பாராட்டி புகழ்ந்து பேசுறாங்க, அந்தாவுடைய எண்ணத்துக்கு நன்றி சுத்தி பேசுறாங்க. அப்போ சொன்னாரு, அவங்க மகான் அந்த கணவன் வந்து சலாத்துன்னு சொல்லுங்க, வீட்டு வாசல்படி அப்படி வச்சுக்கிறது சொல்லுங்க. அது வீட்டு வாசல் மனைவி சொல்லுங்க. அப்ப வந்தாங்க, வந்து கேட்டாங்க, ஒரு வயது ஒரு நாள் வந்தாரு, வந்து இப்படி சொன்னாரு, வீட்டு வாசல்படி அப்படி வச்சுக்கிறது. அப்ப சொன்ன வந்து என்ன வாப்பா உங்களை தொடர்ந்து வாழத்தை சொல்லிட்டு வைக்கிறார். அப்ப மகனுடைய குடும்ப விஷயத்துல வந்து எல்லா விஷயத்தையும் தலைமுறை நடத்தவல்ல, சின்ன சின்ன எல்லா பிள்ளைகளும் தலைமுறை நடத்தவல்ல. ஆனா மகன் அடிக்கடி கல்வி கொடுத்ததுக்கு பின்னாலே அவனோட குடும்ப வாழ்க்கை எப்படி போகுது, அவனோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அது ஒரு வாக்கு ஒரு பொறுப்பு. அது பொறுப்பு சரியா உணர்வு செய்யணும், அந்த இடத்துல செய்யலாம். அதே மாதிரி நபிசல்லா சொன்னாங்க, ஒரு நாள் அடிக்கடி சாத்தியமா நாயகம் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில வந்து அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு பள்ளியில் வைத்து பழகிறாங்க. அவனுக்கு அந்த நேரத்தில் ஆயிரத்தி பண்டிகை மகன் விட்டு போவாங்க சொன்னாங்க. அப்போ போனாங்க, மருமகன் இல்லை, அடிக்கடியாக விட்டாங்க. அந்த வீட்டை தங்கிட்டு அப்ப கேட்கறதுக்கே கணவன் அந்த பாத்தியமான எந்த எப்படி பண்பாட்டோட சகிஜான வளர்க்கப்படுத்தி கடற்கரை பார்க்க. இது மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு சமூக கற்பனை பண்ணிப்பாங்க. ஒரு மாப்பிள்ளை இடையில வந்து ஒரு பிரச்சனை வந்து மாப்பிள்ளை வச்சு விட்டு வைக்கிறாங்க. சரி, அந்த டைம் பார்த்து மாப்பிள்ளை இந்த டைம் பார்த்து கொண்ட மனைவி அவனை பாப்பு கொடுத்து இந்த மனைவி என்ன செய்வாங்க, கணவன் அவ்வளோ கொஞ்சம் குட்டி தீர்ப்பாங்க. அப்படி செஞ்சு பேசுற, இப்படி செஞ்சு பேசுற, நான் அப்படி செய்யலாம், அப்படி இப்படி இருக்க முழுக்குள்ள அவ்வளோ குறைய குட்டி தீர்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு குரல் கிடைச்சிட்டாங்க, எனக்கு தன்னுடைய ஆதரத்தை வெளிப்பட்டு குரல் கிடைச்சிட்டாங்க. தன்னுடைய சொந்தமா பார்க்க சொந்தமாட்டு பார்க்க கணவன் சொன்னா இது பண்ணுவாங்க. பாத்திமனை சொன்னாங்க, பாப்பா கேட்கிறாங்க, எங்க கணவன் கேட்கிறாங்க. ஒன்று சொல்றது சின்ன ஒரு விஷயத்துல பிரச்சனை உண்டு, என்னோட கோச்சிகள் போயிட்டாங்க. என்ன பிரச்சனை, நான் ஒன்று செய்யலாம், அப்படி செய்யறது அவசரம் அப்படி ஒன்று சொல்லிடுறாங்க. பாத்தீங்கன்னா இதை பண்படுத்தப்பட்ட வளர்க்கிறது சதிஜனா வளர்த்தையா ஒரு நம்பியும் நம்பியுடைய மனைவி சாதாரண வளர்ப்பாக இருப்பாங்க. அப்ப அழகா சொல்றாங்க, பிரச்சனை என்னன்னே சொல்றது, பிரச்சனை என்னன்னே சொல்றது சொன்னாங்க. எனக்கு அவங்களோட சின்ன ஒரு பிரச்சனை உண்டு, அவர் கோச்சிக்கிட்டு பண்ணி வெளியே போயிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க பண்ணிதான் போயிருக்கோம். அவர்கிட்ட சுத்தமதாசம் அவர்களும் வந்து நல்ல அழகான டீசென்டான நாகரிகமான தந்தையா நடந்துக்கிட்டாங்க. திருப்பி தோண்டி கேட்கிற என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, ஒன்று கேட்கிறீங்க அவனை கேட்பாங்க. ஒன்று கேட்க திருப்பி என்ன பிரச்சனை நடந்தது அப்படி எடுக்கணும்னா பள்ளி போய் தலைவர் பக்கத்தில் கணவர் படுத்து நிற்கிறாங்க. அப்படி இன்ஜினியர் மண்ணின் தந்தை எழுப்புறது குறை பேர் நிலத்துல படுத்தி முதுகுல மண்ணெடுத்துருச்சு. அப்புறம் சொன்னாச்சுன்னா அதனால எட்டு உட்கார வைக்கிறாங்க. எட்டு உட்கார வச்சுன்னா முதுகுல மண்ணை ஈஸியா அவங்க படுத்தி கொடுப்பாங்க. என்ன பிரச்சனை ஒன்று கேட்குறது. அப்ப இது என்ன சொல்லுவாங்க, திருமணம் கொடுத்ததுக்கு பின்னாலே தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்த ஒரு கவனம் இருக்கணும், கல்ச்சர் இருக்கணும். அதே மாதிரி அதே அடிகள் நம்ம வந்து ஒரு கட்டத்தை என்ன செய்யறாங்க, முதலில் அரபியர்கள் மத்தியில் வந்து இரண்டாம் திருமணம் முடிக்க சர்வசாதாரணம், அது சர்வசாதாரணம்.
சாதாரண விஷயம் தானே. ஆனா யாரும் மதிக்க கூப்பிடுறாங்க சொன்னால் இஸ்லாத்துடைய தரத்தை எதிரியாக இருந்த அபூஜஹலுடைய மகள். அவங்க இஸ்லாத்தை வந்து மகன், ஆனா இஸ்லாத்துடைய தரத்தை எதிரி, அது தரத்தை எதிரியுடைய மகனை தான் திருமணம் முடித்து வச்சுட்டு ஆளுங்க விதேசி பாத்திமா கேட்பது அவன் அழுதான் கவலைப்பட்டான். தன்னுடைய கவலைகளுக்கு சரி பங்கோட போராடுகிறார். அப்புறம் சொன்னால் இந்த செய்தி கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு கம்பியாக ஒரு மாமனாராக தன்னுடைய மகனுக்கு பாப்பாவாக போயிட்டு அடிநாட்கள் சொன்ன வந்து எப்படி திருமணம் போய் கேட்கப்பட்டேன். எனக்காகவே மார்க்கம் சொல்லணும், நான் ஒரு பிள்ளைய பாப்பா மகளுடைய பாப்பாவை கேட்கிறேன், எனக்கு அமைச்சுங்க அவங்க ஒருத்தாவது பதிலே திருமணம் முடிக்குவாங்க. அடுத்த பொண்ணு கேட்டுக்கிறாங்க நாம விரும்பினாங்க. அவங்க பொருத்தமில்லை வேறொரு என்ன பரவாயில்ல. இஸ்லாமுடைய ஆகப்பெரிய தலைவர் சொன்னாங்க மறுபக்கம் மிகப்பெரிய எதிரி அபூஜஹல். எப்படி ரெண்டு பேரும் ஒத்துப்போம்? ஒரே அவருடைய இந்த மிக நபி மிகப்பெரிய தலைவருடைய மகனும் மிகப்பெரிய எதிரிய மகனும் ஒரே பொருத்தமில்லை, குடும்ப பொருத்தமில்லை. அப்புறம் சொன்னாங்க இப்படிதான் விஷயத்துல சொன்னா அவர் வந்து செய்வாங்க. அப்ப அந்த வார்த்தை மீதான் அனுகரிச்சுனா மார்க்கெட்டில் உள்ள இருந்து கூட நம்பியாக மார்க்கம் சொல்றேன் தடுக்கிறதுக்கு மகனுடைய விஷயமா இருந்தாலும் 2 லட்சம் முடிக்கும் தடுக்கிறதுக்கு அவன் கிடைக்கல. ஆனா ஒரு வாப்பதான் ஒரு மாமனாராக அடிநாட்டு கேட்டுக்கொண்டாங்க. அந்த சொல்ல மகிழ்ச்சி பாத்திமனை மௌத்தாவுகள் அண்ணன் 2 லட்சம் முடிக்கும். பாத்திமனை மௌத்தாவுகள் நம்பியாக மௌத்த 6 மாசத்துல அதே பயிர்களை இதே 9 மாசத்துல மௌத்த பாத்திமனாய் அது வரையில திருமணம் முடிக்கல. அவங்க மூத்தனத்துக்கு பிறகு 2 திருமணங்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஒரே 2 திருமணம் முடிச்சுவாங்க. ஆனா பாத்திமா இருக்கும் அவங்க மட்டும்தான் பார்த்தாங்க. அபிபாஷத்துல மகளுடைய மக்கள் விஷயத்துல சில பிரச்சனை வரவங்க நேரடியாக உள்ளுக்கே போயிட்டாங்க. தலைப்பொருள் எத்தனை வெளிப்படையாக பிரச்சனை துணி ஆராய்ச்சி போகக்கூடாது. எந்த சமாதானப்பட்ட முயற்சி போனோம், இதெல்லாம் நாலு விஷயத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் முயற்சி செய்ய முயற்சி போனோம். அப்ப பொறுப்பு வந்து கல்வி முடித்து பொறுப்பு முடிந்து நடத்த உறவு மௌத்தாமல் இருக்கணும். இந்த அமைப்பில் சரியான மார்க்கம் முறைப்பட நாங்கள் வளர்த்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு நாளைக்கு வந்து எங்களுக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக மாறும். அதுக்கு நாங்கள் சில ஒரு உதாரணம் ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு மறுபக்கம் தெரிவித்தது எனக்கு அடிக்க நிறைய பயங்கர கேட்கக்கூடிய பகுதிகள். அதாவது பிள்ளைகள் பெற்றோர்கள் பொறுப்பின வேண்டிய உறவு. அது ஒன்றுதான் நாங்கள் எப்படி சொல்லி காட்டியாச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு அழகாக நாகரிகம் நடந்து கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டது வந்து அந்த பாப்பம் எப்படி கட்டுப்பட்டு உடனடியாக நடந்து கொண்டான்னு சொல்லுவாங்க. நான் ஒன்றுபட்டு விளைவிக்கணும். எப்பவுமே நாங்கள் எல்லோருக்கு வந்து ஏற்கனவே சின்ன பிள்ளைகளாக இருந்துட்டு இப்ப நாங்க பெரியார்களாக இருக்கிறோம், பாப்பமார்களாக இருக்கிறோம். அதே மாதிரி நாங்க ஒரு காலத்துல வந்து அப்பமார்களாக போனோம். எங்களோட பிள்ளைகள் நாளைக்கு ஒரு காலத்துல பாப்பமாக அப்புறம் அடுத்த கட்டமா வருவோம். நாங்க 2 சைடே பார்க்கணும். ஒவ்வொரு பிள்ளைகள் யோசிச்சு போனோம். நாங்க எங்களோட உப்பமாக்கம் எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி தான் எங்களோட பிள்ளைகள் எங்களோட நடக்கணும். அல்லது அப்படிதான் நடக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு மகனை 2 மாதிரி பார்த்து காட்டினாங்க. பாப்பமாக பார்த்து காட்டினாங்க, முன்னுதாரணமாக மகனாக பார்த்து காட்டினாங்க. அவன் வார்த்தையாக ஆசை, அதாவது சிறை வளர்க்கின்ற உச்சத்தில் இருந்தவர்கள், வளர்க்கிறது மட்டுமே சிறை வியாபாரிகள். அப்படிப்பட்டவர்கள் இவங்க வந்து தூய தொழில் போய் பாப்பா வணிகத்தில் சுத்தமான குஃபுர் இருக்கிறார், சிறுகள் இருக்கிறாரு. அந்த பாப்புக்கு எப்படி நசீகப்பட உபதேசம் செய்யறாரு சொன்னா வந்து நான் என்ன சொல்லுவாங்க, அரபு மொழியில வந்து ஒரு பாப்பா பார்த்து மரியாதையுடைய பணிவோடு எந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது அந்த வார்த்தை பயன்படுத்தி சொல்றாங்க. யா பத்தி நல்லா தெளிவு பண்றாங்க. யா பத்தி நாலு சொல்லுக்கு மரியாதை அழகா 4 விஷயங்கள் சொல்லி காட்டாங்க. யா பத்தி யாருடைய அரபை கல்வி அரபை கல்வி சொல்லி சொல்லி முடித்திருக்கிறார். கடைசி அவருக்கு சொன்னாரு பாப்பா வெளியே போட்டு நம்ம உறுதி பண்ணி என்று சேர்த்துக்கொள்ள. ஆனா அவங்க அந்த இடத்துல கூட சில பாப்பா மறந்தாங்க. என்ன சொன்னாங்க, சலாம் அலை உங்களுக்கு சாப்பிட்டார்கள் உங்களுக்கு நான் பாப்பா விட்டு விட மாட்டேன். பாப்பா விரட்ட மகனுடைய பாப்பா நான் போக மாட்டேன். நிற்கல எனக்கு இது ஒரு உண்மையை நிற்கல. அப்படியே நான் போறதுக்கான சுத்தம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படின்னு பாப்பா தெரியும். இதான் நபிமார்கள் பண்ணுறாங்க. எப்பவுமே பாப்பமாக வளர்க்க மாட்டாங்க. யூசுப் நபி எடுத்துப்பாங்க. சிறைச்சாலைக்கு பாப்பமார் யாரும் என்னுடைய பாப்பமார்களாக இப்ராஹிம் இஸ்ஹாக் யாக்கூப் இவருடைய வழிக்கு நான் பின்பற்றி 3
கட்டத்தில் சிறைத்தல். சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு பொறுப்பு, அரசியல் அரசாங்க பெரிய பொறுப்பு பொறுப்பாளி வந்துட்டாங்க. அப்போயும் அதான் சொல்லி செய்யலாம். கடைசியாக வந்து சேர்த்துட்டோம். அதாவது அதாவது குடும்பம் எல்லாரும் கண்டுட்டு பெஸ்டிகை உமாவை தான் குடும்பத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கு அவங்க பெரிய பதவி நிற்கிறாங்க, அப்பயும் உமாவை மறக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தையும் அப்பயும் உமாவை மறக்கிறாங்க. இத்தனை நபிமாருடைய பண்பு நாங்க எப்பயுமே உருவாக்கம் மறக்கக்கூடாது. அந்த இடத்துல சில பாப்போட நடந்து கொள்ள நாகரிகமான முறையின் காரணமாகத்தான் அல்லாஹ் அப்படியே போய் பெருமையாக கொடுக்கிறார். அவருக்கு 2 மகன்மார்கள் கொடுத்தா 2 பேருக்கு நபிமார்கள். அது விசேஷம் எடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதத்துக்கு பின்னால் வந்த அத்தனை நபிமார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மதத்துக்கு பின்னால் வந்த அத்தனை நபிமார்கள் இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகள். ஒருத்தர் எல்லா நபிமார்களையும் இஸ்ஹாக் நபியை வழிகொண்டு வந்தாங்க. கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. எல்லாருமே இஸ்ஹாக் நபியை வழிகொண்டு வந்தாங்க. அவர் இஸ்மாயில் நபியை வழிகொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றாரு, "வஜஅல்னா ஃபீ துர்ரிய்யத்திஹி நுபுவத்தன்." நாங்க அவருடைய சந்ததியில நுபுவத்தை வச்சிருக்கிறோம்ன்றார் அல்லாஹ். சரியாக பாப்போடு நடந்து கொண்டாரு. அதுக்கேற்ற 2 மகன்மார்கள் கொடுத்தார், இஸ்மாயில் இஸ்ஹாக். 2 பேரோட பாப்பா அப்படி கவனிச்சாங்க. அதே மாதிரி அந்த 2 பேருடைய வழித்தோடு இருந்தால் நல்ல நம்பிக்கையோடே வச்சார். நல்ல ஒரு பாப்பாவா நல்ல ஒரு மகனாக நடந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த தாய் பெற்றோர்கள் இருக்கிற ஒருவர் வந்து நபிமார்கள் இன்றைக்கு நிறைய கவுன்சிலிங் உலகில் நிறைய தேவை எல்லாத்துக்கு குருவான எடுத்து நாம பார்த்தோம்னா நபிமார்களுடைய சட்டத்திற்கு நிறைய படிப்பினை. நாங்க எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுடைய உணவு எப்படி இருக்கும்னு சொல்லுவோம். என்னை சுருக்கமாக சொல்லணும்னால் பிள்ளைகளுடைய உணவு வந்து கண்டிப்பு, அந்த அதிக ஏற்றி இந்த மாதிரி கூடுதலாக இருக்காங்க. அது ஆக கடைசி கட்டமாக வச்சுக்கொண்டு ஏற்றது அவங்க மகப்பத்தாக நேசமாக இறக்கமாக பேசி பழகி அதன் மூலமாக அவங்க நாம இதில் கொண்டு போய் சொன்னால் நிச்சயமாக நாங்க அதே மாதிரி பிள்ளைகள்